गुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमं वन्दे परमानन्दमाधवम्। लोकाभिरामं रणरङ्गधीरं राजीवनेत्रं रघुवंशनाथं कारुण्यरूपं करुणाकरं तं श्रीरामचन्द्रं शरणं प्रपद्ये। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। गाइए गणपति जगवंदन, गाइए गणपति जगवंदन, शंकर सुवन भवानी नंदन, सिद्धि सदन गजवदन विनायक, कृपा सिंधु सुंदर सबलायक, शंकर सुवन भवानी नंदन, गाइए गणपति जगवंदन। मोदक प्रिय मुद मंगल दाता, विद्यावारिधि बुद्धि विधाता, शंकर सुवन भवानी नंदन, गाइए गणपति जगवंदन। मांगत तुलसीदास कर जोड़े, मांगत तुलसीदास कर जोड़े, बसहु राम सिय मानस मोरे, बसहु राम सिय मानस मोरे, शंकर सुवन भवानी नंदन, गाइए गणपति जगवंदन, गाइए गणपति जगवंदन। ஸ்ரீ தீக்ஷர் மாமாவுக்கு நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தாளுக்கும் நமஸ்காரம். நான் சீரியஸாக எந்த கிரந்தமும் பாராயணம் அந்த மாதிரிலாம் ரெகுலராக பண்ணினதில்லை. சத்சங்கத்துக்கு வருவேன், மாமாவோட கூட வருவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உண்டு. அதுக்கு டைம் இது மாதிரி பாராயணத்துக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு அலோகேட் பண்ணலை நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லணும். இப்போ வரைக்கும் இப்போ பிரசாத்ஜி இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதால் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன். ஏதாவது தவறுதல்கள் இருந்தாலும் மன்னிச்சுக்கணும், ஏன்னா தெரியாது எனக்கு ஒன்றும். ஸோ அவர் ராம்சரித் மானஸ் அண்ட் வால்மீகி ராமாயணத்துலேருந்து சொல்லணும். சீதா கல்யாணம் பட்டாபிஷேகம் மங்களமாக இன்றைக்கி இது பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ சீதா கல்யாண போர்ஷன் ராம்சரித் மானஸ்லேருந்தும், பட்டாபிஷேக போர்ஷன் அதில் இது வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஜஸ்ட்டு ஃபைனலாக ஒரு 10-15 மினிட்ஸுக்கு அது சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன். ராம்சரித் மானஸ்ங்கிற கிரந்தத்தை கோஸ்வாமி துளசிதாஸ்ஜி எழுதியிருக்கார். அவரை பற்றி ஒரு ஜஸ்ட் 2 மினிட். துளசிதாஸ்ஜி 1554 ஸ்ராவண சுக்ல சப்தமி பிரயாக் க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாந்தா டிஸ்ட்ரிக்டில், அதுக்கு பக்கத்தில் ராஜாபூருங்கிற கிராமத்தில் பிறந்தார் அவர். அவர் அம்மா ரொம்ப ஃபியூ டேஸ்லேயே, ஐ திங்க் 5-6 டேஸ்லேயே காலமாயிட்டா. அவள் வீட்டில் இருக்கிற தாசி வேலைக்காரி, அவள் அந்த குழந்தைய வளர்த்துருந்தா. 5 வயசு வரைக்கும் தான் அவளும் இருந்தா. இவருக்கு பார்வதி பரமேஸ்வரோட பூர்ண கிருப்பை, அவருக்கு அனுகிரகம் பர்மனெண்ட்டாக அவருக்கு துளசிதாஸ்ஜிக்கு. பார்வதியே அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வளர்த்தா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா பகவான் பரமசிவனோட அனுகிரகத்தாலேயே ஸ்ரீ நரஹரியானந்திஜி அப்படிங்கிறவர்
அப்படிங்கிறவர் அந்த குழந்தைய தேடி அந்த குழந்தைக்கு ராம்போலா அப்படின்னு பேர் வைக்கிறாரு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அதுக்கப்புறமா குருவோடைய யஜ்யோபவீத சம்ஸ்காரம் எல்லாம் ஆகுறது. அந்த குழந்தைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது அந்த குழந்தை. அதுக்கப்புறமா அந்த ஷார்ட்டாக சீக்கிரமாக போய்டுறேன். அவர் வந்து காஷியில் வந்து அவர் கல்யாணம் ஆகிறது வந்து 1583 ஜேஷ் அவருக்கு கல்யாணம் ஆகுது. அவர் கல்யாணமாகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவர் வந்து பிறந்தாத்துக்கு போகிறா. அவர் பிரதர் வர்றார், வந்து அழிச்சுட்டு போகிறார், சகோதரர் வந்து அழிச்சுட்டு போகிறார் அவரை. இவரும் பின்னாடியே கூட போயிடுறார். அப்போது வந்து பத்னி சொல்கிறா, இந்த மாதிரி இந்த நஸ்வர சரீரத்தில் வச்சிருக்கிற ஒரு ஆசக்தியில் நீங்கள் ஒரு பாதி வச்சுருந்தாலே இங்கே கரையேறலாம், இந்த மாதிரி நஸ்வர சரீரத்தில் போய் ஆசை வச்ச மாதிரி கூட வரையில அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப சுருக்குன்னு அவருக்கு பட்டுடுறது. அவர் வந்து உடனே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கிளம்பிடுறார், இது க்ஷேத்ராடனத்துக்கு கிளம்பிடுறார். அப்போது காஷி போச்சு, அங்கே வந்து அவருக்கு ஹனுமார் வந்து தர்ஷன் கொடுக்குறார். ஹனுமார்ட்ட கேட்குறாரு, எனக்கு ராமரை பார்க்கணுன்னு. சித்திரக்கூட்டத்துக்கு போ, நீ ராமரோட தர்சனம் கிடைக்கும்னு சொல்கிறார். அவருக்கு சித்திரக்கூட்டத்தில் சுகரூபத்தில் உட்காந்துருக்கார் ஹனுமான்ஜி. அப்போ ராமர் இவருக்கு தர்சனம் கொடுக்குறார். ராமர் வந்து சந்தனம் தான் தடவிந்து இவருக்கும் துளசிதாஸ்ஜிக்கும் தடவி அந்தர்தியானம் ஆயிடுறார். அப்போ சுகரூபமாக ஹனுமான் சொன்னது, சித்திரக்கூட்டிக்கு घाट पर भई संतन की भीड़ तुलसीदास चंदन घिसे तिलक देत रघुवीर அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து இவருக்கு பரமசிவன் பார்வதியோட அனுகிரகம் இருக்கு இல்லையா, அவர் வந்து ஸ்வப்னத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ராம்சரித் மானஸை லோக்கல் லாங்குவேஜில் எழுதணும் அப்படின்னு. சம்ஸ்கிருத்தில் எழுதுறது அது திரும்பி திரும்பி போயிட்டு. அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜில் எழுதுன்னு ஸ்வப்னத்தில் வர்றார். அது சொப்னம் முழிச்சுன்னு விடுறாரு. பார்வதி பரமேஸ்வரன் எதிர்க்கே பிரத்யட்சமாகி உன்னோட லோக்கல் லாங்குவேஜில் நீ எழுது, அயோத்தியா போய் எழுது, அது வந்து உனக்கு வந்து சாமவேதம் போல பிரகாசிக்கும் அப்படின்னு இந்த காவியம் உனக்கு சாம பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து அயோத்தியா போயிட்டு சைத்ர சுக்ல நவமி 1631 அன்னைக்கு துளசிதாஸ்ஜி ராம்சரித் மானஸ் எழுத ஆரம்பிக்கிறார். அது 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று 8 மணி நேரத்துலேயே அது பூர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா சரஸ்வதியும் பிள்ளையாரும் கூட இருந்து எழுதுகிறானோ துளசிதாஸ் ராமாயணத்தை. அப்போது அதனால் ஒரு வருஷன் இருக்குது 8 hours. இன்னொரு வருஷன் சொல்கிறா 2 வருஷம் 7 மாதம் 26 days 1633 பூர்த்தி பண்ணுறார். மார்கசீர்ஷ சுக்லபக்ஷ பூர்ணிமா அன்னைக்கு பூர்த்தி பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே காஷி விஸ்வநாதர்கிட்ட அவர் அதை சொல்லி காட்டுறார். விஸ்வநாதர் காஷியில் அப்போது ஃபுல்லாக சொல்லி காட்டிட்டு அதை கோவிலில் வச்சுட்டு வந்துவிடுறார் இல்லையா. மறுநாள் இது திரை திறக்கறச்சே அதுக்கு அந்த புக்கு இது புஸ்தகத்து மேலே சத்தியம் சிவம் சுந்தரம்னு சிவன் கையெழுத்து போட்ட மாதிரி சொல்கிறா. சத்தியம் சிவம் சுந்தரம்னு காதில் ஒலிச்சதுன்னு சொல்கிறா. ஸோ அது வந்து ஏன்னா அப்படியா இருந்தாலும் அது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்துடுது. அந்த அவதியில் எழுதின ஸ்கிரிப்டுக்கு அக்செப்டன்ஸ் வந்துடுத்து. காஷியில் பண்ணினதுனால வந்து அங்கே பண்டிதர்கள் சம்ஸ்கிருதத்துக்கு தானே அப்போல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. ஸோ சம்ஸ்கிருத்தில் எழுதாததுனால இது அந்த பண்டிதர்கள்லாம் கொஞ்சம் இது இவரை எப்படி வந்து இது இந்த கிரந்தத்துக்கு இவ்வளோ நிறைய அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதே, இதை எப்படியாவது நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு அவர் வந்து அங்கே ரொம்ப நல்லா சம்ஸ்கிருத் தெரிஞ்ச பெரிய பண்டிதர்கிட்ட நம்ம இது கொண்டு காட்டினாக்க அதுக்கு கொஞ்சோண்டு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறையுங்கிற மாதிரி நினச்சிட்டு மதுசூதன சரஸ்வதிட்ட மாமன் நிறைய மதுசூதன சரஸ்வதி பற்றி சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய வேதா இது ஞானி சொல்லுவாள். கண்ணனை வந்து ஒரு நீல இதோட கலரோடு இருக்கிற கண்ணன் யமுனா நதி கரையில் எனக்கு அந்த கண்ணனோட தரிசனம் வேணுமே தவிர அப்படி அவள் நிர்குணமாக உபாசனை பண்ணுறவாளும் அப்படி கண்ணனை சொல்லியிருக்கான்னு மாமா சொல்லுவாள். ஸோ மதுசூதன சரஸ்வதிட்ட காட்டுறா இதை. அவரே இதை அக்செப்ட் பண்ணி விடுறார். மதுசூதன சரஸ்வதி அக்செப்ட் பண்ணிட்டு அவர் சம்ஸ்கிருத்தில் எழுதுறாரு. ஆனந்த கானனே ஹியஸ்மின் ஜங்கமஸ் துளசி தரு தரு கவிதா மஞ்சரி பாதி ராம பிரமர பூஷிதா அப்படின்னு எழுதி இதுக்கு அக்செப்டன்ஸ் கிடச்சி விட்றது. அப்புறம் பார்த்தோன்னா நார்த்தில் வந்து இப்போ ராமாயணம் வீடு வீடாக எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அதுக்கு மேஜர் வந்து ரீசன் வந்து என்ன லோக்கல் லாங்குவேஜ் எழுதினார். ஏன்னா அங்கே முஸ்லீம் இன்வேஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ இருந்தது, எல்லாத்தையும் காப்பாற்றப்படுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் எல்லா வீட்டுக்கு வீடு ராம்சரித் மானஸ் கட்டாயம் எல்லோரும் வச்சுட்டுருப்பா. அதை சில போர்ஷன்ஸ் ஆவது எல்லாருக்கும் தெரியும். ராமனோட ஜனனம் கல்யாணம் அந்த மாதிரி சில போர்ஷன்ஸை தினமுமே வீட்டில் ஆரத்தியும் போதெல்லாம் 2-3 ஸ்லோகங்களாவது சொல்லுவா எல்லாரும். ஸோ
அந்த ராம்சரித் மானஸ்லேருந்து நம்ம சில போர்ஷன்ஸை பார்க்கலாம். அதில் அதே மாதிரி 7 காண்டம் பண்ணியிருக்கார் அவர். நம்ம யுத்த காண்டத்தை லங்கா காண்டம்னு பேர் அதில் ராம்சரித் மானஸில். பாலகாண்டம் வந்து இதில் கொஞ்சம் பெருசு இல்லை. பாலகாண்டத்தில் வந்து இதில் நிறைய விதமான சரித்திரங்கள் வந்து இதில் நிறைய உண்டு. அதாவது பாலகாண்டம் வந்து பெருசு இதில் கொஞ்சம். இதில் குரு மகிமை, சந்த் மகிமை, சத்சங் மகிமா, சதி சரித்திரம், தக்ஷயஜ்யம், பார்வதி பிறக்கிறது, அப்புறம் பார்வதி சிவனோட விவாகம், ராம ஜனனம். நான் ஆக்சுவலி பாலகாண்டத்தில் ராம ஜனனம் அதோட பிரசங்கங்கள், ராமாவதார மகிமை, பாலலீலை படித்தது, தனுர்பங்கம், சீதா கல்யாணம் எல்லாம் பாலகாண்டத்தில் வருது. இந்த பாலகாண்டத்தில் முதல் 7 ஸ்லோகங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். இவர் துளசிதாஸ்ஜி வந்து அந்த மங்களாச்சரன் அந்த ஸ்லோகாஸ் தியான ஸ்லோகங்கள் எல்லா காண்டத்துலையும் ஃபுல் சம்ஸ்கிருத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முதல் ஆமாம், நமாமீஷம் ஈசான நிர்வாண ரூபம் அவர். ஆமாம், அது அந்த முதல் 7 ஸ்லோகங்களை பற்றி பெரியவாள்லாம் ரொம்ப நிறைய எல்லாம் சொல்லியிருக்கான். முதல் 7 ஸ்லோகம் அந்த 7 காண்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுங்கிறா. மியூசிக்கல் வேலை இருக்கிறதுனால சப்தஸ்வரங்களோட எந்த ராகத்தில் வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து எந்த 7 days எந்த டேல வேணா நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம், பண்ணலாம் அப்படின்னு நிறைய விதமாக அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அந்த 7 ஸ்லோகத்தை ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். வர்ணானாம் அர்த்த சங்கானாம் ரசானாம் சந்தசாமபி மங்களானாம் ச கர்த்தாரௌ வந்தே வாணி விநாயகோ பவானி சங்கரௌ வந்தே ஸ்ரத்தா விஸ்வாசரூபிணௌ யாப்யாம் வினா ந பஷ்யந்தி சித்தா ஸ்வாந்தஸ்தமீஸ்வரம் வந்தே போதமயம் நித்யம் குரும் சங்கரரூபிணம் யமாஸ்ரிதோ ஹி வக்ரோபி சந்திரः சர்வத்ர வந்தியதே சீதாராமகுணக்ராம புண்ணியாரண்யவிஹாரிணௌ வந்தே விசுத்தவிஜானௌ கவீஸ்வர கபீஸ்வரௌ. அது வால்மீகியை பற்றி அது தியான ஸ்லோகம் நிறைய இருக்குதுல்ல. இந்த ஸ்லோக இது ஒன் ஆஃப் த ஸ்லோகாஸ். இது மெயின். அந்த ஃபர்ஸ்ட் 7 ஸ்லோகத்துக்குள்ளேயே வால்மீகியையும் ஹனுமாரையும் சேர்ந்து இருக்கிற ஸ்லோகமானது. உத்பவஸ்திதி சம்ஹாரகாரிணீம் கிளேஷஹாரிணீம் சர்வஸ்ரேயஸ்கரீம் சீதாம் நதோஹம் ராமவல்லபாம் யன்மாயாவசவர்த்தி விஸ்வமகிலம் பிரம்மாதிதேவாசுரா யத்சத்வாதமிஷைவ பாதி சகலம் ரஜ்ஜௌ யதா ஹேர்ரமாம் யத்பாதப்ளவமேகமேவ ஹி பவாம் போதே ஸ்திதீர்ஷாவதாம் வந்தேஹம் தமசேஷகாரணபரம் ராமாख्यमीशं ஹரிம் நானாபுராணநிகமாகமசம்மதம் யத் ராமாயணே நிகதிதம் क्वचिदन्यतोऽपि स्वान्तः सुखाय तुलसी रघुनाथगाथा भाषा निबन्धमति மஞ்சுளமாத்னோதி. இது அந்த முதல் 7 ஸ்லோகங்கள். இப்போ நம்ம ராம்சரித் மானஸில் டைரெக்டாக நம்ம சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது பார்க்கலாம். அவன் வந்து பார்வதி வந்து பரமேஸ்வரன்ட்ட கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரகுநாதனோட எல்லா கதைகளையும் தாங்கள் சொல்ல வேணும், என்னோட அஜ்ஞானத்தெல்லாம் போக்கணும். நீங்கள் காசியில் ராமரை ஜபம் பண்ணுறீங்களே, அந்த பிரம்மஸ்வரூபமான ராமரா காட்டில் வந்து ராமர் போனார், ஸ்திரீய பத்னி வந்து இதாயிட்டா, அங்கே ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான், தேடினான்னு சொல்கிறேனே, இந்த ராமரே அந்த ராமர் எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவள் சத்தி ரூபமாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி அந்த பிரசங்கங்கள்லாம் வரும். அதில் அவள் பாப்பா வனத்தில் பாப்பா ராமரை தேடிட்டு போயின்னு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்வதி கேட்குறா பரமசிவன்ட்ட. பரமசிவன் சொல்கிறார், நீ கேட்குற கேள்விகள் வந்து ரொம்பவே ஆப்டான கேள்வி. அப்புறம் ஃபுல்லாக லோகத்துக்கு மங்களமாக இதோட வாசல்லாம் நம்ம பார்த்தா லோக மங்களமான எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல லோகத்துக்கு ஹிதமான கேள்விகள் கேட்டிருக்கேன். நீ பூச்சே ரகுபதி கதா பிரசங்கா சகல லோக ஜग पावनी गंगा तुम रघुबीर चरण अनुरागी कीन्यू प्रश्न जगत हितकारी.
அப்புறம் அவர் சகுணம் நிர்குணம் அந்த மாதிரி கேட்குற அவர் கொஸ்டின். நீங்க இந்த மாதிரி வர்ஷிப் நீங்க ராமரை சொல்றீங்களே, அவர் நிர்குணமா பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவர், இந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் சொல்றவர். சகுணஹி அகுணஹி நஹி கச்சு பேதா गावहि मुनि पुराण बुधवे एदा अगुण अरूप अलख अज जोई भगत प्रेम वश सगुण सोई. சகுண நிர்குணத்துலலாம் ஒரு பேதம் கிடையாது. அப்படிதான் முனிவர்கள், புராணங்கள், பண்டிதர்கள், வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பிரம்மம் நிர்குண நிராகார அவ்யக்த அஜன்மாவாக போற்றப்படுகிறதோ அதே பிரம்மம் பக்தர்களோட பிரேமைக்கு கட்டுப்பட்டு சகுன ரூபமாய் அவதாரம் எடுத்து பகவான் நம்மளுக்கு வந்திருக்கார். எந்த பிரம்மத்தை நம்மளோட எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு வேதங்கள் பண்டிதர்கள்லாம் போற்றாலோ அதே பிரம்மம் தான் தசரத புத்திரனாகி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்றாரு பார்வதிட்ட. அப்புறம் काशी मर तुझे जंतु अवलोकी जासु नाम बल करऊ विशोकी सोई प्रभु मोर चराचर स्वामी रघुवर सब उर अंतर्यामी. हे पार्वती, ராமா என்ற எந்த தாரக நாமத்தோட பலத்தால காசியில உயிர் பிரியும் அத்தனை பிராணிகளுக்கு, ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே முக்தி அளிக்கிறேனோ அந்த என்னோட பிரபு ரகுசிரேஷ்டனான ஸ்ரீ ராமச்சந்திரன் தான் எல்லா சராச்சரத்துக்கும் சுவாமியும் அந்தர்யாமியும் அவனே தான். இந்த மாதிரி நிறைய பல பிரகாரமா கொஸ்டின் நிறைய இருக்கு அந்த வேதாந்த டைப்பா. ரொம்ப அது மாதிரி கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறமா ராமரோட ஜனனம் இல்லை, பிருத்வியில பூபாரத அங்காமாவெல்லாம் பிரார்த்தனை பண்றா வைகுண்ட பகவான். அதை அந்த ஸ்துதி பண்றா, வைகுண்ட பத்திய ஸ்துதி கேட்டு பகவான் சந்தோஷப்பட்டு வரமணிக்கிறார். ஆகாசவாணி ஒலிக்கிறது, நான் சீக்கிரம் ரகுவம்சத்தில் அவதரிப்பேன் அப்படின்னு. தசரத புத்திரனா ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்னர் வரா. ராமரோட ஸ்லோகம் அது பிறக்கிறது. नवमी तिथि मधुमास पुनीता शुक्ल पक्ष अभिजित हरि प्रीता मध्य दिवस अति शीतल धामा पावन काल लोक विश्रामा. அது எல்லா இது ராமர் பிறக்கிறது. இது மாதிரி நவமி திதி அது ரொம்ப புனிதமான மாதம், சைத்திர மாதம், சுக்லபக்ஷம், அபிஜித் முகூர்த்தம், மத்திய திவஸ், சீத்தன தாமா, ரொம்ப குளிரும் இல்லை வெயிலும் இல்லாத இடத்துல பாவன் இந்த மாதிரி பிறக்கிற ராமலக்ஷ்மண பரமசத்ருக்னா எல்லாரும் பிறகுறான். அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்கிறதுல அவதுபுரியில் ஒரு ஆனந்தத்தை, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தசரதனுக்கு இப்படி குழந்தை பிறகு, இப்படி புத்திர காமேஷ்டி யாகம் எல்லாம் பண்ணி குழந்தை பிறந்த பார்த்து சூரிய வம்சத்தில் இருக்கிற சூரியன் தன்னை மறந்து ஒரு மாதம் அயோத்தியிலே இருந்துட்டாராம். அது ஒரு ஸ்லோகம் இருக்காது. मास दिवस कर दिवस भा मरम न जानई कोई रथ समेत रवि था के निशा कवन विधि होई. எப்படி நிஷா ஆக முடியும்? அங்கே ஒரு மாதம் சூரியன் அங்கேயே வந்து இருந்துட்டாராம் சூரியநாராயணன் ஒரு மாதத்துக்கு. எப்படி இருக்கணும் அது? அவர் வந்து இந்த மாதிரி சக்கர கதாபாணியா வரா, கௌசல்யா பாலரூபமா அதுக்கு சொல்கிறா, பாலரூபமா வந்து அதுக்கப்புறமா அவரோட வித்யாபியாசம் படிப்பு எல்லாம் இருக்கு, வேதங்கள்லாம் எல்லாம் அதில் சொல்லுவா. வித்யா சபு ஆயி, வித்யில் அந்த எல்லாம் தானே வந்தாலாம் அவர்கிட்ட. அல்ப கால வித்யா சபு ஆயி அப்படின்னு ஸ்லோகம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்போ சீதா கல்யாண பிரசங்கத்துக்குள்ளே வரணும்னா, விஸ்வாமித்ரர் வந்து தசரதரை வந்து பார்த்து ராமரை கேட்குறார், ராட்சசால வதம் செய்து யஜ்யாதி அனுஷ்டானங்கள்லாம் சரியா பண்ணுறதுக்கு நீங்கள் ராமரை கொடுக்கணும். இதில் வந்து அனுஜ சமேத்து ஒன்று வருது. இதில் கேட்கறதையே அனுஜ சமேத்தரா கொடுன்னே கேட்குறாரு. அசுர சமூக சதாவஹி மோகி मैं जाचन आया हूँ नृपतोही अनुज समेत देहु रघुनाथा निशिचर वध में खूब सनाथा.
ஸோ இவரோட இதை ரிக்வெஸ்ட்டை கேட்டுட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது மாதிரி எனக்கு குழந்தைய தர முடியாது அதெல்லாமும் வருது இதில். அதுக்கப்புறமா வசிஷ்டர் வந்து சொல்கிறார் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மணால விஸ்வாமித்திரோடு அனுப்பிச்சு வைக்கிறார் தசரதர். அதற்கு பின்ன தாடகாவதம், அஹல்யா உத்தாரணம், பிரசங்கம் அதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மணா விஸ்வாமித்திர முனிவரோட கங்கா தீரத்துக்கு வரா. அங்கே ஸ்நானம் செய்து தானங்கள்லாம் பண்ணிட்டு ஜனகபுரி கிட்ட வந்துட்டான். ஜனகபுரியை ரொம்ப டீட்டெயிலாக வர்ணிச்சிருக்கார். அங்கே வந்து எவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்த இடமா இருந்தது. குபேரனை போன்ற தனிக்க வியாபாரிகள், பெரிய பெரிய கடைகள், அழகான கிராசிங்ஸ், லேன்ஸ் அதெல்லாம் வர்ணிச்சிருக்கார். அதில் धनिक बनिक बर धनद समाना, बैठे सकल वस्तु लेनाना, चौहट सुंदर गली सुहाई, सतत रही सुगंध सिंचाई. அதுக்கப்புறம் ஜனக மகாராஜாவோட அற்புதமான மாளிகையை பார்க்குறாவா. அங்கே இருக்கிற ஐஸ்வர்யம் வந்து தேவர்கள்லாம் ஸ்தம்பித்து போகிற மாதிரி இருந்துதான் அந்த மாளிகை. अति अनूप जह जनक निवासु, बिठकहि विविध विलोकी विलासु, होत चकित चित कोट बिलोकी, सकल भुवन शोभा जनुरोकी. அந்த ஜனகரோட இது மாளிகையும் பார்த்துட்டு அவள் இன்னும் முன்னாடி இப்படி நடந்து போகிறான். அங்கே ஒரு ரொம்ப ரம்யமான ஒரு மான் தோட்டத்தை பார்க்குறாவா. அங்கே விஸ்வாமித்திரர் பார்த்து அங்கே எல்லாம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நன்னா இருக்குது. ஃபெசிலிட்டிஸ்னால் அவருக்கு அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஜலம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப ரம்யமாக நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் நம்ம இங்கேயே தங்கிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். ராமலக்ஷ்மணா அவ கூடையே அவளும் வந்து அங்கேயே தங்கிடுறான். ராமர்கிட்ட சொல்றாரு இங்கே தங்கலாமான்னு. விஸ்வாமித்திரர் அப்போ ராமர் சொல்ற நான் இங்கேயே தங்கிடலாம் நம்ம அப்படின்னு. அங்கே முனிவர்கள்லாம் நிறைய இருக்கா, அங்கேயே தங்கிடுற. இந்த இவ இங்கே வந்திருக்காங்கிற சமாச்சாரம் ஜனகருக்கு தெரியறது இல்லையா. அவ உடனே வந்து விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே மந்திரிகள், பிராமணர்கள், தன்னோட குரு சதானந்தரோட விஸ்வாமித்திரரை பார்க்கறதுக்கு வந்துடுறா. அப்போ இந்த எந்த எங்க எங்க இவ இருக்காளோ அந்த தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த டயத்துல ராமலட்சுமணால வந்து வெளியில போயிருக்கா தோட்டத்தை பார்க்கறதுக்கு. விஸ்வாமித்திரரே அனுப்பிச்ச மாதிரியும் சொல்றாங்க, நீ கொஞ்ச நேரம் அங்கே வெளியில போயிட்டு வாங்குற மாதிரி சொல்றா. அல்ல ஒரு குரு அப்படி சொல்றாரு அதை பேசத்துல. ஏன் தெரியுமா, அவன் வந்து இங்க நாம ரூபத்தெல்லாம் நல்லா மிச்சாவா நினைக்க, நீங்களாம் வெளியில போகும் அப்படின்னு வெளியில அப்படி சுத்திட்டு வாங்க தோட்டத்தை. அது வந்து அப்போ அவள் எல்லாரும் வந்து குஷலம் விசாரிச்சு ரொம்ப சந்தோஷமா அப்படி பேசிட்டு இருக்கச்சு ரெண்டு ராஜகுமாரர்கள் அப்படி ராமலக்ஷ்மணா அப்படி உள்ள வரா. அவ அப்படி உள்ள வருது, ஷாம ஒரு கௌர வர்ணத்துல அப்படி தேஜோமயமா ரெண்டு குழந்தைகள் அப்படி உள்ள வந்த உடனே அவன் அப்படியே அங்க அந்த வந்தவ அவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்திருக்காளியா, எல்லாரும் அப்படியே ஏந்து நின்று விட்டாளாம். श्याम गौर मृदु बयस किशोरा, लोचन सुखद विश्वचित चोरा, उठे सकल सब रघुपति जब रघुपति आए, विश्वामित्र निकट बिठाए. அவர் மாதிரி இவ்வளோ அழகான குழந்தை ரெண்டு பேர் வந்து எல்லாரும் அப்படியே ஏந்து நின்று விட்டாராம். விஸ்வாமித்திரர் ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருந்தாராம். அப்போது இந்த மதுர மனோகரமான ரூபத்தை ஜனகரும் பார்த்துட்டு அவர் விதேகன் ஆயிட்டான் அப்படின்னு இருக்கு. விதேகு ஹோய் அப்படின்னு மூரத்தி மதுர மனோகர் தேக்கி பயகு விதேகு விசேஷி. அப்போ ஜனகர் வந்து விஸ்வாமித்திரத்தை கேட்கிறாராம், இவா யாரு இந்த குழந்தைகள்? கஹுநாத் சுந்தர் தௌபாலக், मुनि कुल तिलक की नृप कुल बाल, नृप कुल पालक, ब्रह्म जो निगम नेति कहीं गावा, ब्रह्म जो निगम नेति कहीं गावा, उभय वेश धरी की सोई आवा. பிரம்மம்லாம் ஏதோ நேத்தின்னு சொல்றது, அவள் தான் உபய வேஷம் ரெண்டு குழந்தைகளா வந்திருக்காளா.
இவா யாரு? முனிக்குல திலக்கர்களா இல்ல ராஜவம்சத்தை சேர்ந்த நிருப்பக்குள்ள பாலகர்களா? எனக்கு நீங்க சொல்லணும்வா. என்னோட மனசு ஆர்டினரிலி நான் ரொம்ப வேதாந்தியா இருக்கிறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் இது ஆக மாட்டேன், டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். இந்த 2 குழந்தைகள் வந்தோடனே என்ன எப்படியோ என்னோட நிலையிலேயே நான் இல்லை. ஏன்னா பிரம்ம சுகத்தையே என்னோட மனசு தியாகம் பண்ணிடுது. மனு தியாகா பிரம்ம பர்பஸ் பிரம்ம சுகஹி மனு தியாகா. இந்த குழந்தைகளை பார்த்துட்டு அது நீங்க சொல்ல ஆர்டினரி வைராக்கியமா இருக்கிறவன் தான். அதனால நீங்க சொல்லணும் இவா யாருன்னு சொல்லணும் அப்படிங்கிறா. வந்து இப்படிலாம் சொன்னோடனே கொஞ்சம் விஸ்வாமித்திரர் ஆமா நீங்க நினைக்கிறது அப்படிதாங்கிற மாதிரி சொல்ற போது ராமர் இப்படி புன்சிரிப்பு சிரிக்கிறாராம். பஸ் நீங்க ஜாஸ்தி இது மாதிரி டீட்டெயிலா ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாராம். அப்போ உடனே அவர் வந்து ஒரு லைன் அப்படியே சொல்லிடுறாரு, ஒரு போர்ஷன். ஏ பிரிய சபஹி ஜஹா லகி பிராணி, எல்லாருக்கும் அவாதான் அப்படின்னு சொல்லிட்டு மம உடனே மனு முசுக்காகி ராம சுனி பாணி. இது கேட்டுவிட்டு ராமர் சிரிக்கிறார். உடனே அதை அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு, ரகுகுலு மணி தசரதுக்கே ஜாயே மமஹித்துலாகி நேரஸ் பட்டாய். நான் அவன் ரகுகுலு கமல் திவாகர் இவர் அவரோட ஜேஷ்ட புத்திரன் ராமன், இவர் தம்பி லக்ஷ்மணர் இவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார் ராம லக்ஷ்மணால. அப்புறம் என்னோட ஹிதம் பொருட்டு அவர் வந்து நான் கேட்டேன் அவள்கிட்ட, அதனால தசரதன் வந்து இவாளை என்னோட அமுச்சு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். உடனே தசரத புத்திரன் இந்த மாதிரி சக்கரவர்த்தியோட குழந்தைகள் சொன்னே அவர் அதுக்கு புரோட்டோகால் பிரகாரம் சரியான இடமெல்லாம் அது வந்து அங்கே ஸ்வயம்வரம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா இல்லையா, தனுர் யஜ்யசாலால தனுர் பங்கம் பண்ணி ஸ்வயம்வரம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா அந்த இடத்துல. அதனால அவளுக்கு புரோட்டோகால் பிரகாரம் சரியான இடம் கொடுக்கணுமே. அது சொல்றார் மாதிரி இவர் ஜனகர் வந்து விஸ்வாமித்திரர் சொன்னாங்களாம் இங்கேயே இருந்துடுறோமேங்கிறார். அப்போ அவர் சொல்றார், நீங்க கரெக்ட், நீங்க வந்து முனிவர், உங்களுக்கு அது பிரகாரம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பேன். நீங்க ஆனால் சக்கரவர்த்தி குழந்தைகளோட வந்திருக்கேன், உங்களுக்கு நான் ஒரு சரியான அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்து சுந்தர் சதன் வந்து சீதாவோட மாளிகை. அது ஆக்சுவலி சீதை இந்த இப்போ நம்ம இது அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால, இவன் ஸ்வயம்வரம் அரேஞ்ச் பண்ணியிருந்தால அந்த மாளிகையெல்லாம் காலி பண்ணி எல்லாம் கெஸ்டாக நிறைய ராஜாக்கள்லாம் வரதுனால அதை காலி பண்ணி அவன் ஜனகரோட அழிச்சுன்னு போய்டார் குழந்தைய. ஸோ அந்த இடமெல்லாம் காலியாக ரூம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு. அதில் வந்து விஸ்வாமித்திரர் குழந்தைகளோட ராமலக்ஷ்மணாலோட அவள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு ஜனகர் மாளிகைக்கு திரும்புகிறார். அப்போ சாயங்கால நேரம் ஆயிடுறது. அப்போது சாயங்கால நேரத்தில் லக்ஷ்மணருக்கு வந்து ஜனகபுரி இப்படி இருக்கே ஐஸ்வர்யத்தோடு நான் வந்து முதல்ல சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார், நகரத்தை பார்க்கணும்னு லக்ஷ்மணர். ஆனால் விஸ்வாமித்திரத்தை கேட்கறதுக்கு பயம், அவருக்கு பயம் சங்கோச்சம் ரெண்டும். அதனால வந்து அப்போ ராமர் சொல்கிறார், அது नाथ लखन पुरु देखन चहही प्रभु सकोच डर प्रगट न कही जो राउर आयसु मैं पाओ नगर दिखाई तुरत ले आओ. காட்டிட்டு நான் உடனே அழைச்சின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ நகரம் காட்டுறதுக்கு போகிற, இந்த நாம ரூபமெல்லாம் மித்யாவா நினைக்கிற மனுஷா அந்த இது நகரத்துக்கு நீ வெளியில் போகிற, நீ எதுக்கு தெரியுமா போகிறேன், உன்னோட சகுன சாக்கார ரூபத்தோட திருஷ்யத்தை எல்லாரும் அதை காட்டுறதுக்காகவே சேவை சாதிக்கிறதுக்காகவே நீ போகிற அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாராம். போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ அந்த ரோட்ல நடக்கிறச்சு நேச்சுரலி அந்த 2 குழந்தைகள் ஷாம் கௌர் வரன்னு நிறைய ஸ்லோகம், ஷாம் வரன் ஷாம் கௌர் 2 குழந்தைகள் போயிட்டு இருக்கா. அவளோட தேஜஸ் சௌந்தரியத்தையும் பார்த்து கடையிலேருந்து எல்லாரும் கடையில் விற்கிறவன்னா அப்படியே விற்கிறத நிறுத்திடுறானோ. அப்படியே எல்லாரும் வந்து எல்லாரோட பார்வையும் ராமலட்சுமணால மேலே இருக்கு. ஒரு தெருலேருந்து மற்றொரு தெருக்கு நியூஸ் எல்லாம் பரவி ஒரே கூட்டம் சேர்ந்து விடுறது. அப்போ வந்து வீட்லேருந்து லேடிஸ் எல்லாம், அந்த ஸ்திரீகள்லாம் வந்து ஜெரோகான்னு சொல்லுவாள், அங்கே இப்படி ஓட்டை எப்படி இருக்கும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு, தன்னோட வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கு. இப்போ ஸ்திரீகள்லாம் அங்கேருந்து பார்க்குறானா ராமனை பார்த்து அந்த எந்த கண்களால் ஒத்துத்துட்டு சுனேனா சுலோச்சனான்னு அட்ரஸ் பண்ணிக்கிறான். சுனேனான்னு அதுக்கு அவர் சொல்லுவார் ரோஜாஜியில கதையில் வந்து, எல்லாருமே ஜனக்புரியில் என்ன சுனேனான்னு பேரா? சுனேனான்னு பேர் எல்லாருக்கும் இருக்க முடியாது, சுலோச்சனான்னு பேர் இருக்க முடியாது எல்லாருக்கும். அவன் வந்து ராமனை பார்த்த கண்கள்னா சுலோச்சனாவா ஆயிட்டான், சுனேனாவா ஆயிட்டான் அப்படின்னு. அது எப்படி நம்ம பாகவதத்தில் அக்ஷன் வதாம் ஃபலமிதம் ந பரம் விதாம் வேணு கீதத்தில் வரதும் அந்த மாதிரி நந்த குட்டியை தர்ஷன் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறா இல்லையா, கோபிகைகள் சொல்கிற மாதிரி. அந்த லேடிஸ் எல்லாம் பேசிக்கிறான். லேடிலாம் மாதிரி யார் உனக்கு தெரியுமா வாங்குறான். ஆமாம், ஒரு பாபா வந்திருக்கா, அவளோட 2 குழந்தைகள், சிஷ்யா போல இருக்கு அந்த பாபாவோடன்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்ரீ சொல்லலாம்,
இல்லை பாபாவோட சிஷ்யா மாதிரி இல்லை. இவ வந்து எனக்கு தெரியும், யாரோ சொன்னா இவ ராஜகுமாரர் இருக்கலாம். இவ அந்த இந்த ஷியாம வர்ணத்துல இருக்கான் பாரு, அவன் வந்து நம்ம சீதைக்கு அப்படியே ரொம்ப நல்ல ஜோடியா எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி தோன்றது. எப்படியோ ஜனகர் வந்து இவளோட ஃபிக்ஸ் பண்ணினா நல்லா இருக்கும் கல்யாணத்தை. எப்படி அதுக்கு இன்னும் சொல்லலாம், அவர் வந்து இதை பிரதிஜை இது பண்ணியிருக்காரு, தனுர்பங்கம் பண்ணினவாளுக்கு தான் தரேன்னு. அப்போ சொல்லலாம் ராஜா தியாவா, ராஜா ஒரு தடவை பிரதிஜை பண்ணினா ராஜா பிரதிஜை வாபஸ் கூட தான் வாங்கிக்க முடியும். அவன் வந்து நான் ராஜா இல்லையாவா, ஹெட் இல்லையா? சொல்லலாம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் நம்ம ஜனகர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், இந்த குழந்தைய அதெல்லாம் பண்ணுவான். நமக்கு வந்து இவளோட கல்யாணம் ஆகணும், எனக்கு அதுதான் ஆசை, பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாவா. இப்ப வந்து மறுநாள் காத்தால நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு குருவுக்கு வேண்டிய சிசுச்சை எல்லாம் பண்ணிட்டு ராமர் எல்லாரும் அவ குருவுக்கு புஷ்பம் எடுக்கிறதுக்காக புஷ்ப வாட்டிக்கா போறா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ராம்சரித் மானஸ்ல. புஷ்ப வாட்டிக்கா அங்க அந்த எங்க வந்து சீத்தை அந்த சுந்தர் சதன்ல தானே இருந்தா சீத்தை இல்லையா, சீத்தை அங்கேருந்து போயிட்டா. ஆனா அந்த இடத்துல வந்து கிரிஜாவோட கோவில், பவானி கோவிலுக்கு தினம் அவ பூஜை பண்றதுக்காக வருவோம். இவாளுக்கு அது தெரியாது. இவா வந்து புஷ்ப வாட்டிக்கா அங்க இருக்கு, பூ பறிக்கிறதுக்காக, விஸ்வாமித்திர பூஜை பண்றதுக்காக பூ பறிக்கிறதுக்காக ராமலக்ஷ்மணா அங்க போறா. அது வந்து சொல்லுவா வந்து இவர் நம்ம ராமர் வந்து இவர் இல்லையா, மத்தலப் he will not deviate from this thing. என்ன அங்க போயிட்டு மாலிட்ட பர்மிஷன் கேட்பறான் உள்ள போய். அவன் நாங்களே பறிச்சுன்னு வருவோம் சொல்லுவானா, எங்க குருவுக்கு நான் தான் பறிச்சு சொல்லிட்டு உள்ள புஷ்ப வாட்டிக்காக்குள்ள ராமலக்ஷ்மணா உள்ள போறா. அப்போ சீத்தையை அழிச்சுட்டு சகிகள்லாம் அழிச்சுட்டு அவ ஸ்நானம் பண்ணிட்டு கிரிஜா அம்பாளோட கோயிலுக்கு போறதுக்காக அவ உள்ள வந்துருக்கா. तेहि अवसर सीता तह आई, गिरिजा पूजन जननी पठा आई। संग सखी सब सुभग सयानी, गावहि गीत मनोहर बानी। सर समीप गिरिजा गृह सो, बरनी न जाई देखी मनुमो। அந்த சகிகள்லாம் கூட வரைச்சே ஒரு சகி நான் வந்து இந்த புஷ்ப வாட்டிக்கா நான் ஃபுல்லா பார்க்கணும்னு ஒரு கையை விடுவிச்சுட்டு தனியா போயிடுறான். ஒரு சகி மட்டும் வந்துட்டு சுத்தி பார்க்க போயிடுறான். இவ எல்லாரும் கோவிலுக்கு அம்பாள் அந்த சீதை கோவிலுக்கு போனா அவ விட்டுட்டு இவ வந்து சுத்தி பார்க்க போறான். அவ அங்க சுத்தி பார்க்கறதே அவ பாக்குறா, இங்க புஷ்ப வாட்டிக்கால நேத்திக்கு 2 குழந்தைகள் ஷாமவரன் கௌரவரன் குழந்தை பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கான். அப்போ அவ பார்த்துட்டு சொல்றா, நேத்திக்கு தான் இவாளை பத்தி ஃபுல்லா இவ பேசிட்டே இருந்தாலே அவ தான் இந்த குழந்தைகள் அப்படி சொல்லிட்டு உடனே அவ விட்டுட்டு எனக்கு புரிஞ்சு கொடுத்து இவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை கிட்ட வரானா. இங்க வந்து இந்த புஷ்ப வாட்டிக்கால நேத்திக்கு எல்லாரும் அந்த தெருவில் எல்லாம் சேர்ந்து பேசியிருந்தாலே, இந்த புஷ்ப வாட்டிக்கால அவ 2 பேரும் இருக்கா. இப்போ வா, நீ இப்போ என்னோட பாக்குறதுக்கு வா அப்படிங்கிறா. அப்போ சீத்தை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஒரு நிமிஷம் வா நீ என்னோட அப்படிங்கிறா. அப்போ देखन बाग कुंवर दौआए, भय किशोर सब भांति सुहाए। श्याम गौर की कहाँ बखानी, गिरा नयन नयन बिनवानी, गिरा नयन नयन बिनवानी। देखन बाग कुंवर दौआए. அவ அங்க பாக்குறா, அந்த மாதிரி பாகுல 2 குவர் வந்திருக்கா. அப்போ வழியில கேட்கலாம், என்ன ஆச்சுன்னாக்க பாரு அங்க 2 பாகுல 2 குழந்தைகள் வந்திருக்காவா. நான் வந்து கிஷோரவஸ்தால இருக்காவா, அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு என்னால வர்ணிக்க முடியாது. ஷாம வர்ணத்துல கௌரவ வர்ணத்துல இருக்கா. ஏன் தெரியுமா, என் கண்களுக்கு பேசுற சக்தி கிடையாது, வாய்க்கு பாக்குற சக்தி இல்லாதால என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவ எப்படி இருக்கா சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி அதை பத்தி பேசிட்டே வரா. அதுக்குள்ள சீத்தை அந்த இடத்துக்கிட்டக்க வந்துடுறான். அங்கேருந்து ராமர் காட்டுறா, இவாதான் ராம சீதான் அவ காட்டுறா, சखी காட்டுறா. भल तिलक श्रम बिंदु सुहाए, श्रवण सुभग भूषण छ बिछाए। मोर पंख
सिर सोहत नीके गुच्छ बीच बीच कुसुम कलीके அந்த அங்கே அவர் பூ பறிக்கிறச்சே அங்கே நிறைய பட்சிகள்லாமும் இருக்குது, மயூரம்லாமும் இருக்குங்க. அந்த மயில் தோகை வந்து அது கீழே விழுந்திருக்கும். அதை வந்து ராமரே மேலே வச்சிருந்தாரா இல்லை அது தலையில் அப்படி ஒட்டின்னு இருக்கா தெரியல. அவள் பார்க்கறச்சே எங்கள் மோர் பங்க் ராமரோட தலையில் இருக்கான். மோர் பங்க் இருக்குது. அவள் பார்க்குறா, இங்கே வந்து குட்டி 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 முத்து முத்தாக வேர்த்து இருக்கான். பூ பறிக்கிறச்சே அவருக்கு வேர்த்துக்கு பார்க்குறா. அந்த மாதிரி பார்க்குறா சீத்தை, அவளை பார்க்குறான். அதே மாதிரி ராமரும் சீத்தையை பார்க்குறாரு. அவர் அது तात जनक तनया यही सोई धनुष यज्ञ जय कारण होई पूजन पूजन गौरी सखी ले आई करत प्रकाश फिरई फुलवाई. அவர் சொல்றார், அவர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்றார், இது மாதிரி இவ ஜனக்கு தனையா இவதான் அப்படின்னு தனுஷதான் காரணம். இவதான் தனுஷத்துக்கு வந்து கௌரி பூஜனுக்காக போயின்னு இருக்கா. ஆனா இந்த இடமே பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அலௌகிகமான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா அது துளசிதாஜி அது சொல்லியிருக்கா. ராமரும் சீத்தையும் டைரக்டா பார்த்துக்கவே இல்லை. அது வந்து நம்ம வைதிக முறையில கல்யாணத்தை எப்ப பார்க்கணுமோ அப்பதான் பார்க்கணும். ரெண்டு பேரும் பார்க்கல. அவர் சீத்தையை பார்க்கறதே சீத்தை சகிகளோட பேசின்னு இருக்கா. சீத்தை ராமரை பார்க்கறதே ராமர் லக்ஷ்மணோட பேசின்னு இருக்கார். அப்படிதான் பார்த்தா. ஏன்னா மரியாதா புருஷோத்தம் ராமன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ சீத்தை வந்து ராமரை பார்த்து அதோட திருப்பி கோவிலுக்கு அவள் பூஜை முடிக்கிறதுக்கு போறா இல்லையா. அவள் அம்பாள்கிட்ட பாடுறா, ஜெய ஜெய கிரிவர் ராஜ கிஷோரி ஜெய மகேஷ் मुख चंद्र चकोरी जय गजवदन षडानन माता जगत जननी दामिनी दुति गाता नाही तव आदि मध्य अवसाना अमित प्रभाव वेदु नहीं जाना भव भव विभव पराभवकारिणी विश्व विमोहनी स्वबश बिहारिणी जय जय गिरिवर राज கிஷோரி. மாதிரி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறான், நீ அந்தர்யாமி, உனக்கு நான் ஒன்றும் தனியாக எதுவுமே ஒன்றுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாரோட ஹிருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுறவோம். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் வரும் ராம்சரித் மானஸில். இது கோவிலில் டெய்லி ஆர்த்தி பண்ணுறச்சே இவ சொல்லுவா, मनुजाहि राचि उमिलि हसो बरु सहज सुंदर सावरो करुणा निधान सुजान शील स्नेहु जानत रावरो एहि भांति गौरी असीष सुनिसि सहित हिय हरषि अली तुलसी भवानी ह पूजी पुनि पुनि मुदित मन मंदिर चली मुदित मन मंदिर चली. அம்பாள்கிட்டேருந்து அப்படி வேண்டிக்கிறது. அம்பாள்கிட்டேருந்து மாலை நழுவி விழுந்து சீதை அதை பிரசாதம் மாலை எடுத்து ஸ்ரத்தையோட தலையை தரிச்சுண்டு அம்பாள் சொல்றா, மனோகாமனாவெல்லாம் பூர்த்தி ஆகும்னு வெளியே வந்து பிரத்யட்சமாய் சொல்றா அப்படின்னு சொல்றா. ராமர் இங்கே புஷ்பங்கள்லாம் பறிச்சுண்டு ஆற்றுக்கு வந்து விஸ்வாமித்திரத்துக்கு வந்து கொடுத்து அப்போ பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதில் சொல்கிறார், எவ்வளோ இந்த ஹார்ட்டட் இல்லையா ராமர் அதில் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விஸ்வாமித்திரத்தை சொல்கிறான், இந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக எடுத்து புஷ்பம் எடுத்துருந்ததுக்கு, ஏன்னா அங்கே வந்து சீதை சகிகளோட வந்திருந்தாங்க அந்த தனுரியத்துக்கு, அதை நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுது அப்படின்னு இருக்குதுல்ல. தாமதம் எடுத்து விஸ்வாமித்திரர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அங்கே இரவு வந்து அங்கேயே விஸ்ராமம் பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு குருவை நமஸ்கரிச்சுட்டு இப்படி இருக்கும்போது சதானந்தர் வரார். அங்கே வந்துட்டு ஜனகர் இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கார், உங்களை அழிச்சுன்னு வரத்துக்கு விஸ்வாமித்திரரோட ராமலக்ஷ்மணாவை அழிச்சுட்டு தனுர் யஜ்யசாலைக்கு வரணும், பார்க்கறதுக்கு வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது யஜ்யசாலாக்கு வரா. அங்கே யஜ்யசாலாவில் எல்லா ராஜாக்களும் வந்திருக்கிறதுனால எல்லாரையும் ப்ராப்பர் பிளேஸில் இப்படி உட்காத்தி வச்சுன்னு இருக்கா. அப்போ இந்த 2 குழந்தைகளும் வரா. அதே மாதிரி 2 குழந்தைகள் நுழைந்தோடனே அவள் இந்த மனோகரமான ரூபத்தை பார்த்து அவள் எப்படி சொல்கிறான்னா, நட்சத்திரங்களுக்குள்ள 2
சந்திரமா இருக்கா மாதிரி இருக்குதான். அவள் உள்ள நுழைஞ்ச போது எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ணினாலாம். அந்த யஜ்யசாலால நுழைஞ்சோடனே எல்லா நட்சத்திரங்களுக்கு நடுப்புற 2 சந்திரமா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க ராமரை அந்த எல்லா ராஜாக்களும் அந்த ராஜாக்களோட கிரேடேஷன்ஸ்லாம் வேற வேற விதமான ராஜாலாம் வந்திருந்தாளே, அவ எப்படி எப்படி அவ எந்த பாவத்தோட பார்த்தாலும் அந்தந்த பாவமா சுவாமி தெரிஞ்சார். பெரிய பெரிய ரணதீரமான ராஜாக்களுக்கெல்லாம் அவர் வீரரசம் நிறைந்தவரா தெரிஞ்சாராம். குட்டில ராஜாக்களுக்கெல்லாம் அப்படியே பெரிய பயப்படும்படியான மூர்த்தியா காட்சி அளிச்சாராம். ரொம்ப சலுக்கப்பட்டில் இருக்கிற ராட்சசர்களுக்கெல்லாம் கால ரூபமா காட்சி அளித்தாராம். அப்புறம் அங்க நகர நிவாசிக்கெல்லாம் மதுர மனோகரமான ரூபமா காட்சி அளித்தாராம். ஸ்திரீகளுக்கெல்லாம் எந்தெந்த பாவத்தோடு அவர் ராமன் ரசிச்சாலும் அந்தந்த பாவமா காட்சி அளித்தாராம். வித்வான்களுக்கு பண்டிதர்களுக்கெல்லாம் தியானம் பண்றவாளுக்கெல்லாம் விராட்ட ரூபம் காட்டினாராம் சுவாமி ராமன். ஜனகருக்கு ராணிக்கெல்லாம் வந்து குழந்தைகள் தன்னோட குழந்தை மாதிரி காட்டினாராம். நான் மாமா சொல்லிட்டே இருப்பட ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியாம். அங்க இருக்கிற ராஜாக்கெல்லாம் அப்படி எப்படி காட்சி அளித்தாராம் ராமர். எல்லா ராஜாவும் தனுஷை உடைக்க ட்ரை பண்ணா யாராலையும் உடைக்க முடியல. அது ரொம்ப நேரம் ஆயிடுத்து. எல்லாரும் அப்போ வந்து ஜனகருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா ஆயிடுத்து. இது மாதிரி அபுஜனி கோ மாखे भट मान वीर विहीन मही मैं जान तजहु आस निज निज गृह जाऊं लिखान विधि வைதேகி விவாஹு. விதியில வந்து எழுதல வைதேகியோட விவாகம் எழுதலையா எனக்கு தெரியலையே. இது மாதிரி வீர விஹீனர்களா எடுத்தேன் நம்ம இடம், இப்படி ஒரு யாருமே இல்லையே அப்படின்னு. இவ்வளவு நம்ம சீத்தை என்ன குவாரியை வந்து குவாரியாவே நான் வச்சுக்கணுமா, என்ன பண்றது? குவாரி குவாரி ரஹு கா கரஹு அப்படின்னு ஜனகர் சொல்ற. பிருத்வியில இப்படி வீரர்களே இல்லாம ஆயிட்டாலே எல்லாரும் தன்னோட வீட்டுக்கு போங்கோ, வைதேகி விவாகம் எழுதலையோ பிரம்மா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி. அப்புறம் பிரதிஜையை நான் விட்டுட்டா என்னோட புண்ணியம் எல்லாம் க்ஷீணமாகும். பெண்ணை கன்யாவாகவே வச்சுக்கிறதா எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. பிரதிஜை பண்ணி இப்படி வந்து நான் ஒரு உபகாசத்துக்கு பாத்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு பாத்திரமா ஆகாமையாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இப்படி சொன்னோடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. அப்படியே அவரோட கண்ணெல்லாம் செவந்து உதடெல்லாம் அப்படியே துடிக்கிறது. அவர் சொல்ற, இது மாதிரி நீங்க சாதாரணமா ஒரு ரகுவம்சத்துல சின்ன குழந்தை இருந்தா கூட இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இது வந்திருக்க கூடாது உங்களுக்கு. இங்க ரகுகுல திலக்க ரகுகுல மணி உட்காந்துருக்கச்சு இந்த மாதிரி எப்படி நீங்க பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கோபமா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் ராமர் வந்து அவரை உட்கார வச்சு விடுறார். அப்புறம் சொல்ற, இந்த பிரம்மாண்டத்தை நானே தனியாவே இந்த பிரம்மாண்டத்தையே அது பண்ணுவேன், பந்தா ஆடி பண்ணி இப்படிலாம் சொல்ற அந்த ஸ்லோகம் எல்லாம் இருக்குல்ல. அப்ப வந்து உட்கார வச்சு விடுறேன். அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து சுப சமயம் பார்த்து குழந்தை அன்போட ராமான் எழுந்துரு, சிவஜியோட தனுஷை உடைச்சு ஜனகரோட சந்தாபத்தை அழிச்சுடு அப்படின்னு சொல்ற. विश्वामित्र समय शुभ जानी बोले अति स्नेहमय बाणी उठहु राम भंजऊ भव चापा मेटहु तात जनक परितापा सुनि गुरु बचन चरण सिरुनावा हर्षु विषादु न कछु उर्वावा. விஸ்வாமித்திரோட கேட்டு ராமர் குரு வச்சனதை கேட்டு சரணத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு ஏந்துக்கிறார். ஹர்ஷமோ விஷாதமோ ரெண்டும் இருக்கு இல்லையா ராமரோட முகத்துல. ஆனா ஏந்துக்கிறது மிருகராஜன் ஏந்துக்கிற மாதிரி ஏந்து நின்னாரா. அப்போ வந்து அந்த ஜனகரோட பத்னி சுனேனா அவ வந்து சொல்றான், நீ சின்ன குழந்தை ஏந்துன்னு போறான் பாரு, பார்த்துக்கோங்க, அது குழந்தை யாராலும் பாருங்கோ, ஏதான அனர்த்தம் ஆயிடப்படுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றானா. அப்போ உடனே சீத்தை மனசுல வேண்டிக்கிறானா, இது மாதிரி நேத்திக்கு பார்த்தேன் அவருக்கு நெத்தியில வந்து இந்த புஷ்பத்தை பறிக்கிறச்சே இப்படி நெத்தில எல்லாம் வேர்த்து வேர்த்து கொட்டுறதே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்ட்ட ஸ்லோகம் சொல்லி வேண்டிக்கிறானா. கருநாயக்கு வரதாயக்கு தேவா आज लगे कि न्यू तव सेवा बार बार बिनती सुनी मोरी करहु चाप गुरुता अति थोड़ी. கொஞ்சம் வெயிட்ட குறைச்சுடுவேன், கொஞ்சம் ஈஸியா எடுக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு வேண்டிக்கிறானா பிள்ளையார்ட்ட. உடைய மனசால குருவை வணங்கிட்டு அப்படியே ஃபுல் எனர்ஜியோட ராமர் ஏந்துடுறார். लेत चढ़ावत खेचत गाड़े कहु न लखा देख सब उठाड़े ते क्षण राम मध्य धनु तोड़ा भय भुवन धुनि घोर कठोरा. ராமர் ஏந்தார். ஏந்து
ஜஸ்ட் அவர் அதை லிஃப்ட் பண்றாருன்னு பார்க்கறா எல்லாரும், அப்படியே 2ஆ நடுவில் உடஞ்சு விடுறது. அதை பார்க்கறா, அதெல்லாம் பார்க்கறா. உடனே எல்லாம் க்ஷண மாத்திரத்தில் சிவதனுஷம் உடைச்சு விடுறார். மங்கள வாத்தியங்கள், தேவர்கள், புஷ்ய வருஷாலாம் பண்றா. போலோ ராமச்சந்திர பகவான் கீ. இந்த பயங்கரமான சப்தத்துல வந்து சொல்றா, சூரிய நாராயணன் வந்து அவரோட குதிரைகள்லாம் டைரக்ஷன்லாம் மாறிடுதான். இந்த சப்தங்கள் பிருத்திவி அப்படியே பிரகம்பித் ஆயிடுது, கம்பனம் ஆயிடுது. திக்பாலர்களோட திசைகள் எல்லாம் மாறி போயிடுறதாம். பிரம்மாஜியோட சமாதி கலைஞ்சு விடுறது, சிவஜியோட ஜட்டாலாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடுறது. அது மாதிரி பண்ணி பிரம்மாதி தேவதைகள்லாம், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சா. மங்கள வாத்தியங்கள்லாம் வச்சுது. ஸோ உடனே குரு சதானந்தர் அவருக்கு அடுத்த டியூட்டி பண்ணி உடைச்சிட்டாரே, இனிமேல் சீத்தையை ஜெயமாலாக்கு கூப்பிடணும் இல்லையா. சதானந்தர் சீத்தையை அழைச்சின்னு வர சொல்ற. மாலை போடுறதுக்கு சுவாமி வந்து நல்ல உயரமோன்னு ஒரு ராமர், அவர் வந்து ஒரு இது மேல பலகை மேலேயே நிக்க நின்று இருக்காராம். அப்ப சீத்தை வரா. சீத்தை மாலை போடுறதுக்கு அவ வெக்கப்பட்டு சீத்தை தலை குனிஞ்சுன்னு வரா. ஆனா அவ ரொம்ப உயர்ந்த மணியோட மோதிரம் போட்டுன்னு இருக்காளாம். அது கிட்ட வந்து அந்த மாலை கட்டி ராமரோட ஃபுல் முகம் அதுல தெரியறதான், அவளுக்கு. ஆனா ராமருக்கு போடுறது இப்படி எம்பி போடுறதுக்கு ராமர் நிமிந்தே நின்று இருக்காராம். அது சொல்றாரு, கொஞ்சம் ஹாஸ்யம் இருக்கணும் இல்லையா, நிமிந்தே நிக்கிறாராம் மாலை போடுறதுக்கு. அப்போ அதை வந்து சகி அது மாதிரி அது ஹாஸ்யமா சொல்றான். இது வந்து நான் இதுல டெக்ஸ்ட்ல பார்க்கல. இது மாதிரி சகிகள்லாம் சொல்றான். அந்த மாதிரி இவர் எப்படி இந்த மாலையை போட தலையை கொஞ்சம் இப்போ ஜனக்கு சொல்ற ராஜா போய் தனியை ராஜகுமாரன் தலையை குறியெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது. விஸ்வாமித்தர் சொல்றான் பாபாவா அவர் சொல்றாரு, நான் பாபா, என்னோட டியூட்டி முடிஞ்சது, நான் தனுர்பங்கம் பண்ணேன். இந்த மாதிரி கல்யாணத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன நீ இது பார்க்காத. அப்போ வந்து சகிகள்லாம் சொல்றானா, நீ வந்து ஒரு லக்ஷ்மணத்தை சொல்றானா, ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஜெயமாலா போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களே அப்படிங்கிறானா. லக்ஷ்மணர் ஓடி வந்து ராமரை நமஸ்காரம் பண்ணிடுறானா. நமஸ்காரம் பண்ணிடனே, என்னாச்சு லக்ஷ்மணா, எல்லாத்தையும் இப்படி புரியறானா, சீத்தை மாலை போட்டுடுறானா. உடனே தேவதைகள்லாம் அப்படியே புஷ்பம் வர்ஷிக்கிறாளாம். அந்த சீதா ராமச்சந்திர ஜோடி வந்து சௌந்தரியமும் ஸ்ருங்காரமும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான். सीता रामचंद्र भगवान की, जनक लली की, अवध किशोर की. ஸோ ஜெயமாலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பரசுராமர் ராமலக்ஷ்மண சம்வாதம் இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ வேதோக்தமாக கல்யாணத்துக்கு பராத்துக்கு வந்து அவர் ஜனக மகாராஜா தூது அனுப்புறார், லெட்டர் கொடுத்து அனுப்புறார், பத்திரிகை கொடுத்து தசரதனை. தசரதன் சொன்னார், என்கிட்ட 4 புத்திரர்கள், உன்கிட்டையும் உனக்கும் உன் பிரதர் தம்பிக்கும் சேர்த்து 4 புத்திரிகள், எல்லாருக்கும் கல்யாணம் ஒரே இடத்துல பண்ணலாம். அதனால அவ ஜனக மகாராஜா ஃபுல் பராத் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. இங்க வந்துட்டு இங்க வேத இது பிரகாரம் வைதிக முறைப்படி அவருக்கு கல்யாணம் நடக்குது 4 பேருக்கும். இவர் ஜானகி ராமரை பண்ணிக்கிறா. உர்மிளா வந்து லக்ஷ்மண், மாண்டவி பரத் அண்ட் சுத்தகீர்த்தி சத்ருக்னருக்கு விவாகம் ஆயிடுறது. आज मिथिला नगरिया कमाल सखिया, आज मिथिला नगरिया कमाल सखिया, चारों दुल्हा में बड़का कमाल सखिया. இது மிथिला மைथिली லாங்குவேஜ்ல, மிथिलाல ஓட லாங்குவேஜ் இது. आज मिथिला नगरिया कमाल सखिया, चार बड़का कमाल सखिया, माथे मड़ी मोरिया कुंडल सोहे कनवा, माथे मड़ी मोरिया कुंडल सोहे कनवा, कारी कारी कजरा रे जुल्मी नयनवा, कारी कारी कजरा रे जुल्मी नयन आला. लाल चंदन सुनन सोहे इनके बाल सखिया, लाल लाल चंदन सोहे इनके बाल सखिया, चारों दुल्हा में बड़का कमाल सखिया. श्यामल श्यामल गोरे गोरे जुड़िया जहान है. 2 श्यामल 2 गोरे जोड़ी இருக்காங்க இல்லையா, 2 श्यामल श्यामल गोरे गोरे जुड़िया जहान है, अखियां ने देख ली
सुन ली ना कान है अखियां ने देख ली नी सुन ली ना कान रे जुग 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 जीबे जोड़ी बेमिसाल सखिया जुग जुग जी जो आशीर्वादम पண்றா जोड़ी बेमिसाल सखिया चारों दुल्हा में बड़का कमाल सखिया गगन मगन आज मगन धरतिया गगन मगन आज मगन धरतिया देखी देखी दुल्हा जी के सावर सुरतिया बाल वृद्ध नर नारी सब बेहाल सखिया बाल वृद्ध नर नारी सब बेहाल सखिया चारों दुल्हा में बड़का कमाल सखिया आज मिथिला नगरिया निहाल सखिया जय जय श्री रामचंद्र अवध के दुलारे जय जय श्री रामचंद्र अवध के दुलारे कौशल्या किरण प्यारे अवध के दुलारे कौशल्या के प्राण प्यारे जय जय रघुरामचंद्र अवध के दुलारे जय जय श्री रामचंद्र अवध के दुलारे करुणा निधान प्यारे अवध के दुलारे करुणा निधान प्यारे जय जय दुल्हा सरकार अवध के दुलारे जय जय दुल्हा सरकार अवध के दुलारे जय जय श्री भरत लाल अवध के दुलारे जय जय श्री भरत लाल अवध के दुलारे जय जय श्री लखन लाल अवध के दुलारे जय जय शत्रुघ्न लाल अवध के दुलारे இப்படி மங்களமாக எல்லாரோட கல்யாணம் பாணிக்கிறானோ ஆச்சு. அதுக்கப்புறமா 3 மாதமோ 4 மாதமோ அவள் மிथिलाவில் வீட்டுக்கே அனுப்புறதுக்கு அவளுக்கு அங்கேயே பராத் அங்கேயே தங்கியிருந்துதான். அவள் சொல்லுவா இப்பெல்லாம் 2 மணி நேரத்தில் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே போயிடுறா அவள். அப்போ ராமரோட 3 மாதம் அங்கேயே தங்கி மிथिला நகரத்திலே தங்கி ஏதாவது காரணம் வேலை சொல்லிட்டே இருப்பான். இப்போ சீத்தையோட நட்சத்திரம் வருது இங்கே இருக்கட்டும், இதுக்கப்புறம் சாத்துர்மாசி வருது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயாவது அதெல்லாம் பண்ணி அப்படிலாம் சொல்கிறா அவள். கொஞ்ச நாளைக்கு அப்படியே வச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அமிச்சாலாம். அவ்வளவு நாளைக்கு வச்சு மேனேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களாம் அவள் மிथिला நகரத்தில். இது மாதிரி மங்களமாக சீதா கல்யாணம் பூர்த்தியாச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கா? இதுக்கப்புறமா நம்ம பட்டாபிஷேகத்துக்கு அதில் இப்போ ராமர் ராவணாதிகளெல்லாம் வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விபீஷணரோட சுக்ரீவன் விபீஷணன் வானர சைன்யங்கள் அம்பாள் சீதை லக்ஷ்மணரோட ராமர் இதில் புஷ்பக விமானத்தில் வந்துட்டுருக்கா. வரச்சே பரத்வாஜ ஆசிரமத்தில் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக பரத்வாஜ ஆசிரமத்துக்கு அங்கே வரா இல்லையா அவன். ஏன்னா அங்கே தான் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் ஆச்சு, இவ்வளோ முனிவரோட ஆசீர்வாதத்தோடு அங்கே வாபிஸ் வர்றார். அங்கே பரத்வாஜர் அவரை அதிதி சத்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த டயத்தில் பரதன் மீட் பண்ணுற டைம் வந்துடுச்சு இல்லையா, அந்த டைம் வந்ததுனால அவர் ராமர் மெசேஜ் ஹனுமார்கிட்ட மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறார். இந்த மாதிரி ராஜ்யம் வேணும்னாக்க அப்படின்னு எண்ணம் இருந்தால் அது நான் அதை கேட்டேன் எங்கள் குருட்டு இல்லையா, அதில் இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது சொல்லியிருக்கான். ராஜ்யம் வேணும்னா அவரே வச்சுக்கட்டும், நான் நினச்சானா நான் வரேன், நான் வரணும்னு நினச்சா நான் வரேன். அப்புறம் இன்னொரு பெரிய மெசேஜும் சொல்லணும், இந்த மாதிரி பரமேஸ்வரனோட அனுகிரகத்தால் நான் தசரதனை பார்த்தேன் அப்படிங்கிற மெசேஜும் சொல்லணும். அது ஹனுமார்கிட்ட ஏன் அந்த மாதிரி சொன்னார்னு சொன்னான்னா அந்த நான் கேட்டேன். அதில் அப்படி மாதிரி சொல்லியிருந்தா அவர் பரதனோட பக்தியோட லெவலில் பார்த்தீங்கன்னு ஹனுமாருக்கு ஹார்ட்டே வெடிச்சு பார்த்தானாக்க அது கொஞ்சம் உல்ட்டாவாக வேற மாதிரி சொல்லி அனுப்பணும்னு அப்படி சொன்னார் அப்படின்னு. அப்போ வரைக்கும் போகிற வரைக்கும் அவர் மேனேஜ் பண்ணிட்டு சரியா இருக்கணும். நீ இப்படி சொன்னா பரதர் இப்படி பரதன் வச்சுட்டு அந்த மாதிரி நான் பார்த்து அது தீட்சிதரோட இல்லை அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாயிண்ட். ஸோ அங்கே உடனே ஹனுமார் அங்கே மெசேஜ் கொடுக்கறதுக்காக அங்கே அவர் மீட் பண்ணுறச்சு இறங்கறச்சு அங்கே ஜட்டாதாரியாய் பரதன் அங்கே அக்னியில் விழுவதற்கு தயாராக சத்ருகன் தடுத்துண்டு இருக்கிறச்சு அந்த ஸ்டேஜில் போய் அவர் அங்கே இருக்கார். அந்த நேரத்தில் ஹனுமார் அங்கே ரீச் ஆகிடுறார். ராமர் வந்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்காக
அப்போ பரதன் வந்து எப்படி சீத்தை கேட்டாலும் அதே கொஸ்டின் இந்த மாதிரி குரங்குகளுக்கும் மனுஷாளுக்கும் எப்படி ஸ்நேகம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹனுமார் வந்து பரதனை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க அம்மா வந்து ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு வரம் கேட்டு ராமலக்ஷ்மணா சீத்தையோட சித்திரக்கூட்டம் வந்து ஜட்டாதாரியா வசிக்கிறச்சு தசரதன் ஊர்தகத்தியை அடைய நீ சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி சித்திரக்கூட்டம் வந்து ராகவனை அயோத்தி வரணும்னு நீங்க பிரார்த்திச்சு அப்போ சுவாமி திவ்ய பாதுகையை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க வந்து நந்தி கிராமத்துல அந்த பாதுகை வச்சுட்டு ராஜ்யம் பண்ணிட்டு அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல் நடந்ததை நான் சொல்றேன், நீங்க கேளுங்கோ. அதுக்கப்புறம் நீங்க புறப்பட்ட உடனே ராமர் சித்திரக்கூட்டத்துல நீங்க வந்து சித்திரக்கூட்டத்துலேருந்து நீங்க போன அப்புறமா ராமருக்கு அங்க இருக்கிறதுக்கு பில்குல் மனசே இல்லை. ஏன்னா நீங்க வந்து அங்க கீழே விழுந்து அழுது அந்த ஞாபகமே வந்துருந்ததுனால ராமர் அங்க என்னால அங்க இருக்க முடியாது, அங்கேருந்து நான் நகரணும்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறமா அவ அங்கேருந்து ராமர் தேவி லக்ஷ்மணர் 3 பேரும் அத்ரியோட ஆசிரமத்துக்கு வரா. அங்க அனசூயா வந்து பதிவிரதா தர்மம் எல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் அத்ரி எல்லாம் ராகவனை ஆதரிச்சுட்டு அத்ரியனோட அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு சுவாமி தண்டகாரண்யம் பிரவேசம் பண்ற சரபங்கர் திவ்யகதி அடைய நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அகஸ்திய தர்சனம், அதுக்கப்புறம் பஞ்சவட்டி போய் கோதாவரி தீரத்துல பிரபு வசிக்கிறார். சூர்பணகாவை விரூபகரணம் பண்ண கோபத்தால ராவணன் வந்து மாரீசன் சகாயத்தோட தேவியை அபகரணம் பண்ற. சுவாமி லக்ஷ்மணனோட தேவியை தேடிக்கொண்டு வரும்போது தீனனான சுக்ரீவன் பிராதாவான வாலியால வஞ்சிக்கப்பட்டு ராஜ்யம் இல்லாம பத்னி இல்லாம தவித்தவனை ஸ்நேகம் பண்ணிட்டு வாலிய வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு வாங்கி கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ண. இது மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டே வர்றாரு. சுக்ரீவன் கோட்டி வானரங்களை எல்லா திக்கிலும் தேவியை தேடுவதற்காக அனுப்ப. அதுல ஒருவனானதான் நான் வந்து அஞ்சனா பாக்யனான ஆஞ்சநேயன். நான் லங்கை போய் தேவிகிட்ட வந்து ராமச்சரித்திரம் சொல்லி அந்த அங்குலியத்தை அர்ப்பணம் பண்ணினேன். சுவாமி சர்வ வானர சைன்யத்தோடு அதுக்கப்புறம் சமுத்திர தீரம் வந்து சேதுபந்தம் பண்ணி லங்கா நகரம் சென்று ராவணனை எல்லா அவளோட ஃபுல் டீமோட புத்திர மித்ர பந்துக்க வர்க்கத்தோட அழிச்சுட்டு நம்ம விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அப்புறம் புஷ்பக விமானத்துல தேவியோட லக்ஷ்மணனோட சுக்ரீவாதிகளோட விபீஷணாதிகளோட வந்துட்டே இருக்கா அப்படின்னு மங்களமா எடுத்து சொல்றார். அப்போ பரதன் பரமானந்தமான ராமச்சரித்திரத்தை கேட்டான். அது கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனா கேட்டுட்டு போய் சொல்றாரு, இப்போ வரணுமே, இன்னும் வரணுமே அப்படின்னு கேட்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா அவர் இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கேட்டுட்டு உடனே நான் வேண்டின்னு இருந்தேன் அப்போ இல்லையா, காட்டுக்கு போகணும்னு போரா சொன்னே எல்லா தெய்வத்திட்டையும் வேண்டின்னு இருந்தேன். இப்போ வரா இல்லையா, அதனால எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்றதுக்கு நல்ல பரிசுத்தமானவர்களை கொண்டு இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். ஹனுமார்த்த வந்து இன்னும் வரலையேன்னு கேட்ட உடனே அப்படி சொல்லிட்டு இருக்கச்சே விமானம் வந்துடுறது. விமானம் வந்து பரதன் திரும்பி நமஸ்காரம் பண்ணி இருந்துட்டே இருக்கச்சே ராமன் விமானத்துலேருந்து இறங்கிடுறார். ராமன் வந்து அவரை பிடிச்சி ரொம்ப 2 பேரும் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா மீட் பண்றான். அப்புறம் பரதன் சுவாமியை ஆசனத்துல உட்காத்தி வைக்கிறாரு. சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதாத்வமததா மம. அண்ணா நீங்க சொல்ற மாதிரியே நான் வந்து அம்மாவை பூஜிச்சுட்டு இருந்தேன், நீங்க வந்து இந்த ராஜ்யத்தை இனிமே நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு கெஞ்சறார். அப்புறம் எத்தனை நாளைக்கு நீங்க வந்து சந்திரன் சூரியன் இருக்கிற வரைக்கும் நதிகள் பர்வதங்கள் சமுத்திரம் உள்ள மட்டும் நீங்க தான் ராஜாவா இருக்கணும்னு கெஞ்சறார். அதுக்கப்புறமா ஜட்டாசோதனம் எல்லாம் பண்ணி அதுல ஒரு குட்டி போர்ஷன் அந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கௌசல்யா வந்து அந்த குரங்குகளுக்கெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணி விடுறாங்க. அந்த 9000 குரங்களுக்கும் அது அலங்காரம்லாம் பண்ணி விட்டு, ஏன்னா அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லி அழகா பூ வச்சு அப்படின்னு அது ரொம்ப அழகா. ஸோ சுவாமியை பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சின்னு போற ரதம் வந்துடுறது. அப்போ அது சுமந்திர நோட்டிக்கு நேற்றுக்கு மாமா சொன்னாலே சுமந்திர கிட்டு பரதன் வந்து கடிவாளத்தை பிடிச்சுக்கிற சுவாமி தேவி லக்ஷ்மணனோட தேர்ல ஏறிக்கிறான். சத்ருக்னன் வந்து கொடை பிடிச்சா, லக்ஷ்மணர் விபீஷணன் சாமரம் போட்டா.
அப்போ ஆகாசத்துலேருந்து ஒரு மங்களமான சப்தம் கேட்டது. மகர்ஷிகள், தேவர்கள், சப்த மருத்துக்கள் அயோத்தியா மக்கள் பண்ணின பாக்கியத்தை அவெல்லாம் எடுத்து சொல்கிறா. பண்ணினா எங்களுக்கு அந்த தேவலோகத்தில் இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு அவள் சொல்கிறான். வீதியில் உலா வரா சுவாமி. அங்கே சுமங்கலிகள், கன்னிகைகள், நிறைய கோக்கள் மோதகத்தெல்லாம் எடுத்துட்டு தங்க பிளேட்டில் பக்தாள்லாம் வரா. இக்ஷ்வாக்கு பிரபுத்திகள்லாம் எந்த சிம்மாசனத்தில் ஏறி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல உட்காந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்காக தயாராகிறான். அப்படிப்பட்ட திவ்ய சிம்மாசனத்துக்கு அழிச்சுட்டு வரா. ततस्स प्रयतो वृद्धः वसिष्ठो ब्रह्मणैः सह रामं रत्नमये पीठे सह सीतं न्यवेशयत्. சீதையோடு ராமரையும் அந்த திவ்ய சிம்மாசனத்தில் உட்கார வச்சார் வசிஷ்டர். 8 வேத வித்துக்களோட 8 திவ்ய இடங்கள்ல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாராம். वसिष्ठो वामदेवश्च जाबालिरथ काश्यपः कात्यायनः सुयज्ञश्च गौतमो विजयस्तथा अभ्यषिञ्चन्नरव्याघ्रं प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सहस्राक्षं वसवो वासवं यथा. அஷ்டவசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது போல 8 வேத வித்துக்கள் திவ்யாபிஷேகம் பண்ணினான். ரித்விக்குகள், சுமங்கலிகள், மந்திரிகள், யுத்த வீரர்கள், கன்னிகைகள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணாலும். அப்போ பண்ணுறச்சே தான் ஒரு ஆச்சரியமாச்சு சொல்கிறாங்க. சர்வௌஷதி ரசைர் திவ்யைः दैवतैर्नभसि स्थितैः चतुर्भिर्लोकपालैश्च सर्वैर्देवैश्च संगतैः. 33 கோடி தேவதைகளும் ஔஷதி ரசத்தை எடுத்து ராகவனுக்கு அபிஷேகம் பண்ணினா. பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்னசோபிதம். அது மனுக்கு எந்த திவ்யமான ரத்ன கிரீடம் பிரம்மதேவன் நிர்மாணம் பண்ணி சாத்தினானோ அப்படிப்பட்ட திவ்ய கிரீடத்தை வசிஷ்டர் எடுத்து ராமருக்கு சாத்தினான். இந்திராதி தேவதைகள்லாம் ராமருக்கு சீரெல்லாம் அனுப்பி வச்சாலாம். இப்படி மங்களமா பட்டாபிஷேகம் நடந்தது. मम वपटभिराम अजय मारुति सन्नूतना राम मम वपटभिराम कोमलतर पद कोदंड राम घनश्यामल विग्रहाब्जनयन संपूर्ण कामा रघुराम कल्याण राम राम भव पटाभिराम. छत्र चामर कर धृत भरत लक्ष्मण शत्रुघ्न विभीषण सुग्रीव प्रमुखादि सेवित अत्रि वसिष्ठ अनुग्रह पात्र दशरथ पुत्र मणिरंगवल्यलंकृत नवरत्न मंडपे विचित्र मणिमय सिंहासने सीतया सह संस्थ सुचरित्र परम पवित्र गुरुगुह मित्र पंकज मित्र वंश सुधाबुधि चंद्र मेदिनी बलराम चंद्रमा पटाभिराम अजय मारुति सन्नूतनाम राम भव पटाभिराम
இப்படி பரவ மங்களமாக பட்டாபிஷேகம் நடந்தது. அதில் அந்த பலஸ்ருதியோட போர்ஷன் எது? குடும்ப விருத்திம் தனதான் குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்திரியஸ்ச முக்கியா சுகமுத்தமம் ச சுத்வா சுபம் காவ்யமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வா புவிச்சார்த்த சித்திம் ஆயுஷ்யமாரோக்கியகரம் யசஸ்யம் சௌభ్రాత్రికం புத்திகரம் சுபம் ச ஸ்ரோதவ்யமேதன்னியமேன சத்விராఖ్యానమోజస్కర వృద్ధి కామై. श्री रामचंद्र महाराज की, सीता मैया की, हमारे गुरुजी महाराज की, सब संतन की. कोविल चलो वर्गो. धर्म की जय हो, अधर्म का नाश हो, प्राणियों में सद्भावना हो, विश्व का कल्याण हो, विश्व का कल्याण हो, विश्व का कल्याण हो. हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव. श्री रामचंद्र कृपालु भज मन हरन भव भय दारुणं नव कंजलोचन कंज मुख कर कंज पद कंजारुणं. श्री रामचंद्र कृपालु भज मन हरन भव भय दारुणं कंदर्प अगणित अमित छवि नवनील नीरद सुंदरम पटपीत मानव तडित रुचि शुचि नौमि जनक सुतावरम भज दीन बंधु दिनेश दानव दैत्य वंश निकंदनम रघुनंद आनंद कंद कौशल चंद दशरथ नंदनम सिरमुकुट कुंडल तिलक चारु उदारु अंग विभूषणम आजानुभुज शरचापधर संग्राम जित करदूषणम इति वदति तुलसीदास शंकर शेष मुनिमन रंजनम मम हृदय कंज निवास कुरु कामादि खलदल गंजनम. श्री रामचंद्र कृपालु भज मन हरन भव भय दारुणं नव कंजलोचन कंज मुख कर कंज पद कंजारुणं. श्री राम श्री राम. పవమన సుదడు పట్టు పదార విందములకు నినామ రూపములకు నిత్య జయ మంగళం. రాజీవ నయన త్యాగరాజాది వినూతమైన నీనామ రూపములకు నిత్య జయ మంగళం. बोल श्री रामचंद्र महाराज की जय. हमारे गुरुजी भगवान की, आज के आनंद की, सब संतन की, सब भक्तन की. आंजनेय स्वामी की, आंजनेय स्वामी की जय. स्वामी के 2 लाइन गा देते देखो ना. सरसीरुहवदना श्रीरामचंद्र चरणा वीर नमो नमः. मारुत
नमः क्रूर राक्षसादिहरण सर्वविद्या दान निपुण परमंत्र विनाशकरण कवि विनुत गुरु प्रणवीर हनुमत नमो नमः मारुत तनया नमो नमः वीर हनुमत नमो नमः बोलो आंजनेय मूर्ति की जय।